ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ மூலம் உங்களை ஒரு முறை கூட சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் சுகர் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு, சின்ன குழந்தை முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்குது. இந்த சுகர் ப்ராப்ளத்தினால நிறைய இன்சுலின் மருந்து எடுக்கிறீங்க, நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த டேப்லெட் ஒன்றுமே இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற உணவு மூலம், நாட்டு மூலிகை மருந்து மூலம் எப்படி நம்ம இந்த சுகரை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி, திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த பை மோட் ஆப்பில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்துகிற அனைத்து பொருட்களும் இந்த ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் நல்ல தரமான பொருளாக, நல்ல ஒர்த்துள்ள பொருளாக, நல்ல குவாலிட்டியான பொருளான்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு ரிவ்யூஸ் நீங்களாகவே அந்த ஆப் மூலம் செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற பொருள் நல்ல ஒர்த்துள்ள பொருளாக இருக்கும், நல்ல தரமான பொருளாக இருக்கும். அதை பார்த்து அதுக்கு ரிவ்யூஸு, அதுக்கு ரேட்டிங்ஸ் எல்லாமே பார்த்து நம்ம ஓனாட்டு அந்த ஆப் மூலம் செக் பண்ணி பார்த்தே வாங்கலாம். இதுக்கு லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 50% ஆஃபர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க, உடனே போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கட்டுப்படுத்தப்படாத இரத்த சர்க்கரை அளவுகள் பல உடல் உபாதைகளுக்கு வழிவகுக்கின்றன. மேம்பட்ட உடல் நலனுக்கு சர்க்கரை அளவுகளை சீராக பராமரிப்பது அவசியம். ஒரு சராசரி மனிதன் சில மணி நேரங்கள் சாப்பிடாமல் இருக்கும் போது சர்க்கரை அளவு 100க்கு குறைவாகவும், உணவு சாப்பிட்ட 2 மணி நேரத்திற்கு பின் 140ற்கு குறைவாக இருக்க வேண்டும். நாம் சாப்பிடும் உணவுகள் நேரடியாக இரத்த சர்க்கரை அளவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் சரியான உணவுகளை தேர்வு செய்து உட்கொள்ளும் போது சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்துவது சாத்தியமாகிறது. சாதாரணமாக சமையலுக்கு பயன்படுத்தும் பட்டையில் உடலில் உள்ள பாடி மாஸ் இண்டெக்ஸை குறைக்கும் ஆற்றல் உள்ளது. பல்வேறு சத்துக்களையும் கொண்டுள்ள பட்டை கொழுப்பை குறைப்பதோடு சர்க்கரை அளவுகளையும் குறைக்கிறது. பிளேவனாய்ட்ஸ் என்ற ஆன்டிஆக்சிடன்ட்கள் அதிகம் நிறைந்துள்ள வெண்டைக்காய் இதய ஆரோக்கியத்திற்கு உதவுவதோடு அதிலுள்ள பாலிசாச்சுரேட்ஸ் என்ற உட்பொருள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பது ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. புரோபயோட்டிக்ஸ் அதிகம் உள்ள யோகர்ட் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட சிறந்த உணவாக பார்க்கப்படுகிறது. நார்ச்சத்து மிகுந்த பருப்பு வகைகள் செரிமானமாகும் வேகத்தை குறைப்பதால் சீக்கிரமே பசியெடுக்கும் சூழல் தவிர்க்கப்படுகிறது. தேவையான உணவுகளை மட்டுமே சாப்பிடுவதால் சர்க்கரை அளவும் ஏறாமல் இருக்கும். ஓட்ஸ், கினோவா, கோதுமை மற்றும் முழு தானியங்கள், நட்ஸ் வகைகள், முட்டை போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்வதும் முறையான உடற்பயிற்சி செய்வதும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு பொதுவான ஆரோக்கியத்தையும் உறுதி செய்யும் என உணவியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இனிய உறவுகளுக்கு வணக்கம். நிறைய பேருக்கு என்னுடைய ஆயுசியம் ஆரோக்கியத்தை குறைக்கிற இந்த சர்க்கரை மாத்திரைகள் எல்லாம் நான் நிறுத்தணும், இந்த இன்சுலின் ரொம்ப வருஷமா சாப்பிட்றேன், ரொம்ப வருஷம் சர்க்கரை மாத்திரையை நிறுத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இந்த சின்ன மாற்றத்தை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க, அதிசயமான மாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. ஆப்பம், ஊத்தப்பம், இடியாப்பம், பொங்கல், அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள் காலையில இரவும் தொடவே கூடாது. அதுக்கு பதிலாக காலையில் நைட்டு ஃபுல்கா சாப்பிட்டு பழங்க. அதாவது கோதுமை வாங்கி நம்ம அரைச்சிட்டு 2 ஃபுல்கா, அந்த ஃபுல்கா சாப்பிட்றதுல பெரிய விஷயம் இல்லை. அது கூட 150 கிராம் சப்ஜி, காய் சப்ஜி சாப்பிட்றீங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயம். இந்த ஃபுல்கா கூட என்னென்ன சப்ஜி சாப்பிடலாம்? 150 கிராம், இதை குறையக்கூடாது. என்ன சப்ஜி சாப்பிடலாம்? வெண்டைக்காய் மசாலா, பிண்டி மசாலா, புடலங்காய் பருப்பு கூட்டு, பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு, காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸ் மசாலா, பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா, பனீர் கேரட் பீன்ஸ் மசாலா, மிக்ஸ் வெஜிடபிள், முட்டைகோஸ் பருப்பு கூட்டு, கொண்டக்கல்ல காய்கறிகள் போட்டது. இந்த மாதிரி ஏதாவது காய்கறிகள் போட்டு 150 கிராம் நம்ம படத்தில் காமிச்ச மாதிரி ஃபுல்கால பெரிய விஷயம் இல்லை. ஃபுல்கா கூட 150 கிராம் இந்த வெஜிடபிள் சப்ஜி. இது கூட காலையில இரவும் உணவுக்கு முன்னால ஒரு வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சு இந்துப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாம். முதல்ல வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு இந்த ஃபுல்கா சப்ஜி இதை காலையிலையும் இரவுலையும் செய்யுங்க. மிளகு உப்பு இல்லாமல் வெள்ளரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா சைனசிட்டிஸ் பிரச்சனை வந்துடும். ஸோ இரவு 7:30 மணிக்குள்ள உணவு முடிங்க. இட்லி, தோசைக்கு முழுக்கு போடுங்க. ஒரே மாதத்தில் நீங்கள் சர்க்கரை மாத்திரையை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். நீங்கள் டயபெட்டிக் இன்சுலினை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா எத்தனை வருஷம் சர்க்கரை வியாதி இருந்தாலும் இந்த இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த மருத்துவத்தின் மூலமாக ப்ளஸ் உணவு பழக்கங்கள் மாற்றங்கள் மூலமாக அதிசயமான முறையில் மாத்திரை, மருந்துகள், இன்சுலின் எல்லாமே நிறுத்திடுறாங்க. ஸோ சரியான மருத்துவ முறை, உணவு பழக்கத்துக்கு உங்களை மாற்றிக்கோங்க. இந்த தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டு ஆயுசையும் ஆரோக்கியத்தை குறைச்சிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. நன்றி, வணக்கம்.